காலையில் என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? காலையில் என்னென்ன காரியங்கள் பார்த்தோம்ன்றது ஞாபகம் இருக்கா? எதை குறித்து தியானிச்சோம்னு? அறிவு. அறிவுனா என்னன்னு பார்த்தோம். ஒரு காரியத்தை குறித்து அறிந்து வைத்திருப்பது அறிவு. புத்தின்னா என்னன்னு பார்த்தோம். அனுபவத்தினால் வரக்கூடிய ஞானம். அடுத்து யோசித்து செய்யணும். எதையும் யோசித்து செய்யணும், யோசிக்காமல் செய்யக்கூடாதுன்றதை பார்த்தோம். நம்ம அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம், ஒரு காரியத்தை நம்ம எப்படி செய்யணும், சிறப்பாக எப்படி செய்யணும், அதுக்கு தான் ஞானம்னு பார்த்தோம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தோம். ஒரு பதமான கத்தியாக இருக்கணும், நம்ம ஒரு மொட்டை கத்தியாக இருக்கக்கூடாது. நம்ம நல்ல ஞானமாக செஞ்சாதான் சிறப்பாக இருக்கும் நம்ம செய்கிற காரியம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து தாய்மார்கள் பிள்ளைகளை எப்படி ஞானமாக நடத்தணும், ஆராதனை வேளையில், சபையில், பொதுக்கூட்டத்தில் எப்படி தாய்மார்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கெஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டு போகும்போது பிள்ளைகளை எப்படி ஞானமாக நடத்தணும்னு பார்த்தோம். காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பும்போது எப்படி பிள்ளைகளை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துறது, முந்தின நாள் சாயங்காலமே பிள்ளைகளுக்கான காரியங்களை எப்படி ஆயத்தமாக பண்ணி வச்சுருக்கணும். அடுத்த நாள் அந்த கிளம்புற நேரத்துக்கு, ஸ்கூல் கிளம்புற நேரத்துக்கு அவசர அவசரமாக காரியங்களை செய்யக்கூடாதுன்றதை பார்த்தோம். அடுத்து வெள்ளி, பொண்ணு, முத்து இதெல்லாத்தையும் காட்டிலும் ஞானம் விலையேறப்பெற்றதுன்றதை பார்த்தோம். அடுத்து உலக ஞானம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே, பிறக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஞானம் இருக்கும். நம்ம அபிஷேகிக்கப்படும் போது, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படும் பொழுது நம்மளுக்கு கர்த்தருடைய ஞானம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஞானத்தின் ஆவின்னு. அறிவுன்றது ஒரு சிந்தனை, நம்ம சிந்திக்கிற ஒரு சிந்தனை தான் அறிவு. ஆனால் ஞானத்தின் ஆவி எங்கே இருக்குன்னு பார்த்தோம், நம்முடைய இருதயத்தில் இருக்குன்னு பார்த்தோம். ஞான இருதயம். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை அவருடைய இருதயத்தில் தந்தார்னு பார்த்தோம். மோசே ஞான இருதயத்தை தாரும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார்னு பார்த்தோம். ஞானம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்குது. அதனால் நம்ம அறிவினால் அதை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய அனந்த ஞானம்ன்றது அதுக்கு மேலானதுன்னு பார்த்தோம். உலக ஞானம், உலகத்தில் பொதுவாக கிடைக்கிற ஞானம். அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் பொழுது ஒரு விசேஷத்தை ஞானம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். தானியேலுக்கு, யோசேப்புக்கெல்லாம் இருந்ததுன்னு. அடுத்தது கர்த்தருடைய அனந்த ஞானம். அந்த ஞானத்தை வெளிப்படுத்துறது தான் ஞானத்தை போதிக்கும் வசனம்னு பார்த்தோம். ஞானத்தை போதிக்கும் வசனம்ன்றது கர்த்தருடைய அனந்த ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துறது, அதை பார்த்தோம். அடுத்து ஒரு சாட்சியை எப்படி ஞானமாக நம்ம சொல்லணும். சபையில் ஒரு சாட்சி சொல்லணும்னா எப்படி நீட்டி முழக்கக்கூடாது, ஷார்ப்பாக சொல்லணும், ஷார்ட்டாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும்னு பார்த்தோம். அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. சாட்சியில் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்றதை பார்த்தோம் இல்லையா? என்ன, நான் உங்கள்கிட்ட தானே காலையில் பேசுனேன், வேறு கூட்டம் வந்துட்டீங்களோ? காலையில் வந்த கூட்டம் வேறு கூட்டம் போல், இப்போ வந்த கூட்டம் வேறு கூட்டம் போல், இன்னி வினோதமாக பார்க்குறீங்க என்னைய. அடுத்தது என்ன பண்ணணும், கர்த்தர் செஞ்ச பெரிய அற்புதத்தை தான் சாட்சியாக சொல்லணும். சும்மா சின்ன தலைவலி வந்தது, பென்சில் தொலைஞ்சு போச்சு, ஜெபிச்சேன் கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்லாம் சாட்சியாக சொல்லக்கூடாது. ஒரு சாட்சி சொன்னால் அதிரணும் ஜனங்களுக்குள்ள. இப்படி ஒரு அற்புதமான என்ன பண்ணணும். ஏன்னா நான் சொன்னேன் காலையில், ஒரு பாட்டியம்மா எங்கள் சபையில் சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி? என் பேத்தி குருடியாக பிறந்தது, நான் இங்கே ஜெபிச்சேன், கர்த்தர் கண்ணை கொடுத்தார், என் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லன்னு. அதுவும் இருக்கிறதுலையே பெரிய ஸ்கூல் அது, குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்னு. நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா படித்த ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க்னா சாதாரண காரியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கணும் சாட்சி சொல்கிறது, அப்படி இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த மாதிரி பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை தான் சாட்சியாக சொல்லணும். சும்மா வந்து போனதெல்லாம் சாட்சியாக சொல்லக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். நம்ம மைக்கை எப்படி பார்க்கணும், மைக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தோம். மைக்கை என்ன பண்ணக்கூடாது, இந்த பொக்கே மாதிரி இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மைக்கை ஒரே சீராக பிடிச்சி ஒரே இதில் இந்த டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். நான் அப்படி திரும்பினாலும் என்ன ஆகுது, என் மைக்கு, என் கை மாறினாலும் மைக்கு மாறுதா, மைக்கு அதே பொசிஷனில் இருக்கணும். ஒரே சீராக பேசணும், ரொம்ப கத்தக்கூடாது,
கிசு கிசுன்னு பேசக்கூடாது, ஒரே சீராக பேசணும். பார்த்தோமா? அதான் ஞானம்னு பார்த்தோம். அடுத்து அனுதின வாழ்க்கையில் ஞானம் எப்படி பயன்படணும்னு பார்த்தோம். கலாபூர்வமான வேலைகளை செய்வதற்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு, வரைகிறதுக்கு, மியூசிக் வாசிக்கிறதுக்கு, சிற்பம் செதுக்கிறதுக்கு, பாடல்கள் எழுதுவதற்கு, அந்த மாதிரி கலாபூர்வமான வேலைகளை செய்வதற்குன்னு ஞானம் பயன்படணும் பார்த்தோம். அடுத்து ஞானம் 4 வகையில் பயன்படணும் பார்த்தோம். ஒன்று, நாம் நம்ம ஞானத்தை பயன்படுத்தலாம். அடுத்து மற்றவங்க சொல்லி நம்ம செய்யும்போது மற்றவங்க நம்ம ஞானத்தை பயன்படுத்தலாம். சாத்தான் நம்ம ஞானத்தை பயன்படுத்தலாம், கர்த்தர் நம்ம ஞானத்தை பயன்படுத்தலான்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு காரியத்தை ஒரு ஜெபிக்கும்போது வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தோம். ஒரு கூட்டமாக ஜெபிக்கும்போது, கூடி ஜெபிக்கும்போது வயசில் மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அவங்கள ஜெபிக்க சொல்லணும்னு பார்த்தோம். நம்ம முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. வயசில் மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்க அபிஷேகிக்கப்பட்டவங்களோ அபிஷேகங்களோ பாரம்பரிய சபையை சேர்ந்தவங்களோ அதை நம்ம பார்க்கக்கூடாது. வயதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. அப்புறம் யாரையும் அசட்டை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஒருத்தர் கனமனன்னு பார்த்தோம். எப்படி கனமனன்னு பார்த்தோம்? நம்மளை விட மற்றவங்கள ஒரு படி மேலே வைத்து பார்த்து பழகணும். யாரையும் துச்சமாக பார்க்கக்கூடாது, ஒரு படி மேலே வச்சு பழகணும். அப்படி பழகும்போது என்ன ஆகும்? ஏன்னா ரோமரில் சொல்கிறார் இல்லையா பவுல், கனம் பண்ணுகிறதே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். அப்படி என்ன பண்ணணும்? ஒருத்தரை மேலே வச்சு பழகணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெசலியேல் அப்படின்றவருடைய ஞானத்தை குறித்து பார்க்க போகிறோம். பெசலியேல் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதுக்காக ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, கர்த்தருடைய அந்த பெட்டியை, அந்த 10 கற்பனை பலகைகளை வச்சிருக்கிற பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க போகிறாங்க. அப்போ இது என்ன ஆகும்? வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த கற்பலகைகள் உள்ள பெட்டி இருக்கும், கர்த்தருடைய பெட்டி. அதை எப்படி திரைச்சீலையில் செய்யணும், எதை மரத்தில் செய்யணும், எதை வெண்கலத்தில் செய்யணும், எது உலோகத்தில் செய்யணும், எதை மரத்தில் செய்யணும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுறாரு? மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருனா, மோசேட்ட சொல்கிறாரு, உன்னை சுற்றி 20 லட்சம் பேர் இருக்காங்க ஜனங்கள், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 6 லட்சம் பேர்த்தில் யாரை கொண்டு நீ என்ன பண்ணிடாத, செய்ய முடியாது. அதில் பெசலியேல்னு ஒருத்தனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவனுக்கு என்னுடைய ஞானம் அறிவு புத்தினால் என்ன பண்ணியிருக்கேன், நான் நிரப்பி இருக்கிறேன். அவனை வச்சு தான் நீ செய்யணுன்றார். அதை குறித்து பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில், எப்படி சொல்றார் பாருங்க, யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன். எப்படி நம்மளை பார்க்கிறார் தெரியுதா? உங்க மேல பார்வை இருக்குதா? கர்த்தருடைய பார்வையில இருக்குது. ஆமென். யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்துனா ஆல்ரெடி ஐ ஹவ் சூசன், ஏற்கனவே நான் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஏன்னா வினோதமான வேலைகளை, என்ன வேலையா இது? வினோதமான வேலை. இது சாதாரணமான வேலை கிடையாது. இது யூஷுவல் திங் கிடையாது. இது அன்யூஷுவல் திங். இது என்னது? சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடியது இல்லை. இது வித்தியாசமானது, இது வினோதமானது. ஒரு சாதாரண மனிதனால புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இது வினோதமான வேலை. அவன் யோசித்து செய்கிறதுனால இது என்ன பண்ணணும்? யோசித்து செய்யணும். He has to think. இது சும்மா அப்படி யோசிக்காம அப்படி படபடன்னு செய்ய முடியாது. இது யோசித்து செய்யணும். காலையில் சொன்னோம், என்ன சொன்னேன்? ஒரு இலைய சாப்பாடு பரிமாறும் போது என்ன பண்ணணும்? யாருக்கு சாப்பாடு பரிமாறினாலும் அந்த இலை கிழிஞ்சிருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதில் தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணியிருக்குதான்னு பார்க்கணும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சாப்பாடு வைக்கும்போது சாப்பாட்டு இலையில யாருடைய முகத்தை பார்க்கணும்? சாப்பிட்ற ஒரு முகத்தை பார்க்கணும். ஒரு ஜீவன் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு ஜீவன், ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் அங்கே உட்கார்ந்து சாப்பிடுதுன்ற உணர்வோடு பரிமாறணும். முகத்தை பார்க்கணும், முகத்தை பார்த்து பரிமாறணும். போதுமா, இன்னும் வைக்கணுமான்னு கேட்கணும், எவ்வளோ வைக்கணும்னு கேட்கணும். நீங்கள் அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க உங்கள் முகத்தை பார்ப்பாங்க, நீங்கள் இலையை பார்க்கக்கூடாது. பார்த்தோம் இல்லையா? அதான் யோசித்து செய்யணும். பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் என்ன பண்ணணுமா? யூகித்தினா பின்னாடி நடக்க போகிறத என்ன பண்ணணும்? முன்னாடியே யோசிக்கணும். பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே யோசிக்கணும். அதுக்கு பேர் தான் யூகிக்கிறது. இப்போ பாஸ்டர் இருக்கிறாங்க. பாஸ்டர் இங்கேருந்து திடீர்னு சென்னைக்கு போகணும். உடனே ஒரு 2 பிரதரை கூப்பிட்டு ட்ரெயின் புக் பண்ணிடுங்க நாகர்கோவிலில் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க போகிறாங்க. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க? அங்கே டிக்கெட் கேட்குறாங்க. ட்ரெயினில் எந்த ட்ரெயின்லையும் டிக்கெட் கிடைக்கல. என்ன பண்ணுறாங்க? அங்கே போய் ஏதோ ஒரு ட்ராவல்ஸில் போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாஸ்டர் வருவாங்கன்னு காத்திருக்கிறாரு. கடைசி நேரம் வேகமாக அந்த பஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் ஏறிட்டாங்க. லாஸ்ட்டு சீட்டு, பஸ்ஸில் லாஸ்ட்டு சீட்டு. போய் அங்கே ஒவ்வொரு பள்ளத்தில் ஏறி இறங்கும் போதும் பாஸ்டர் எப்படி இருக்கும்? தூங்க முடியுமா? ஒவ்வொரு தடவை போட்டு இறக்கும் போது எப்படி இருக்கும்? அப்படி தூக்கி போடும் போதும் அந்த 2 சகோதரர்கள் நினைப்பாங்க, ஸ்தோத்திரம் வந்து பார்த்துக்கிறேன். யோசிப்பாங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த 2 பிரதரும் பாஸ்டர் இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் எடுங்கன்னா உடனே என்ன கேட்கணும்? பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி என்ன பண்ணணும்? யோசிக்கணும். ஒருவேளை இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் பாஸ்டர்? வந்தே பாரத்தில் கிடைக்கிட்டா என்ன பண்ணணும்? அனந்தபுரியில் கிடைக்கிட்டா என்ன பண்ணணும்? நாகர்கோவில் ஸ்பெஷல் ட்ரெயினில் கிடைக்கலைன்னா என்ன பண்ணட்டும்? செகண்ட் கிளாஸ் கிடைக்கலைன்னா, செகண்ட் கிளாஸ் ஏசி கிடைக்கலைன்னா 3rd tier ஏசியில் பண்ணட்டுமா? RACயில் பண்ணட்டுமா? வெயிட்டிங் லிஸ்ட்டில் பண்ணட்டுமா? அப்படி இல்லைன்னா எதில் பண்ணணும்? ட்ராவல்ஸில் போகும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கா சீட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? பாஸ்ட்ட முதல்லையே கேட்கணும். கேட்டுட்டு அங்கே போய் பண்ணணும். அதான் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே யூகிக்கணும். அதுதான் இமேஜினேஷன். இமேஜின் பண்ணணும். இப்போ நான் கிளம்புனேன், நான் பார்த்தேன் டைமு, நான் போக வேண்டிய நேரம், கிளம்பி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் பாஸ்டர் வரல. சார் நான் சொன்னேன், என் மனைவிட்ட வா கிளம்பி நடந்து போவோம். நம்ம நடக்கிற தூரம் நம்ம நடந்து போவோம், வாக்கிங். இது மெட்ராஸ் மாதிரி டிராஃபிக் கிடையாது. மெட்ராஸில் நீங்கள் வாக்கிங் போக முடியாது. நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா டபா திருப்பி வர்றது கர்த்தருடைய கிருபை தான். எந்த வண்டியில் அடிபடுவீங்கன்னு தெரியாது. வண்டி தான் நீ செலக்ட் பண்ணிக்கணும். இந்த வண்டியில் அடிபடலாமா, அந்த வண்டியில் அடிபடலாம்னு நினச்சா போகணும். நீ கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே உங்களை கொண்டு போயிடுவான். அங்கே ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்னு இருக்குது, டி நகரில் ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்னு. அங்கே நீங்கள் நடக்கலாம் வேண்டாம், போய் நின்னீங்கன்னா போதும், தள்ளிட்டு போய் விட்டுருவாங்க உங்களை. நின்னீங்கன்னா போதும். உங்கள் பையை தான் பத்திரமா பார்த்துக்கிடணும். உங்கள் மணி பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களை கூட்டமே அப்படியே தள்ளிக்கிட்டே போய் விட்டுருவாங்க. நீங்கள் நேராக இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி போய் சேர்ந்துடலாம். அப்படி ஒரு கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? முதல்லையே நீங்கள் சென்னையில இந்த மாதிரி இப்போ இந்த உங்கள் ஊரில் மாதிரி இன்னும் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலான்னு கிளம்பி போக முடியாது. அங்கே என்ன பண்ணணும்? முன்கூட்டியே யோசிக்கணும். இந்த இடத்துக்கு போகணுன்னா 7 கிலோமீட்டர் தான் இருக்கும், 5 கிலோமீட்டர் தான் இருக்கும், 1 மணி நேரம் ஆகும் டிராஃபிக்கில் போகிறதுக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்று ஓட முடியும், இல்லை குதிரையில் போக முடியுமா? டக்கரன் குதிரையில் போக முடியுமா? போக முடியாது. அவ்வளவு டிராஃபிக் இருக்கும், அவ்வளவு பஸ்ஸு. நீங்கள் நினச்ச பண்ணி பரவாயில்ல. அப்போ முன்கூட்டி என்ன பண்ணணும்? நீங்கள் யூகிக்கணும். இப்போ நீங்கள் போகும்போது ஆட்டோவில் போக போகிறீங்களா, டாக்ஸிகளில் போகிறீங்களா அப்படின்றத யோசிக்கணும். பஸ்ஸில் போகும்போது என்ன யோசிக்கணும்? பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு என்ன யோசிக்கணும்? கூட்டமான பஸ்ஸாக இருக்கும். இங்கே மாதிரி என்ன பண்ண வர கண்டக்டர் உங்கள் தேடி வந்து
இந்த திருமண இன்விடேஷன் கார்டு கொடுப்பா, இல்லை வெட்டிங் இன்விடேஷன் வந்துருங்க, வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்துருங்க, கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அங்கே கண்டக்டர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார், நீங்கள் பாஸ் பண்ணணும், அடுத்தடுத்த ஆள்கிட்ட என்ன பண்ணணும், நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சொல்லி கொடுக்கணும், அவன் திரும்ப பாஸ் பண்ணுவான். அப்படி தான் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 100 ரூபா இருக்கணும், 50 ரூபா இருக்கணும், 20 ரூபா இருக்கணும், 10 ரூபா இருக்கணும், 5 ரூபா இருக்கணும், எல்லாம் ரெடியாக இருக்கணும். அப்படி கொடுத்து விடணும். 5 ரூபா கொடுன்னுவான், 10 ரூபா கொடுணும், உடனே கொடுக்கணும். அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக் பெரிய ஜிப்பை திறந்து, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஜிப்பை திறந்து, அதுக்குள்ளே இன்னொரு சின்ன ஜிப்பு இருக்கும் சைடில், அதை திறந்து அதுக்குள்ளே திருவி, அது இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் திறந்து இங்கே திறந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பர்ஸ் இருக்கும், அதை எடுத்து அதை திறந்து அதுக்குள்ளே 4ஆக மடிச்சிருக்கும். அதை எடுக்கிற வரைக்கும் அவர் பொறுமையாக காத்திருக்க மாட்டார். செக்கிங் ஸ்குவாட் வந்து என்ன பண்ணிடுவான், அவங்கள ஃபைன் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பின்னாடி நடக்க போகிறது முன்னாடி என்ன பண்ணணும், யூகிக்கணும், யோசிக்கணும். நம்ம போனால் கையில் சேஞ்ச் இருக்கணும். அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, அந்த பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, ஃபோன் எடுக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு ஃபோன் வரும், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், ஸ்தோத்திர சிஸ்டர், என்ன காணோம், ஞானம் மீட்டிங்க்கு காணோம், உங்களை காணோம். அவர் கண்டக்டர் அதுக்கு நின்றுருப்பாரா, பேசுங்க, பேசி முடிங்கன்னு. என்ன எது முக்கியம், டிக்கெட் எடுக்கணுமா, ஃபோனில் பேசுறது முக்கியமா, எது முக்கியம்? அது உங்கள் அப்பா பஸ்ஸா, அது உங்கள் மாமா பஸ்ஸா, அது அவர் காத்துக்கிட்டு இருப்பாரா? என்ன பண்ணணும், ஃபோன் வந்து அந்த நேரம் ஃபோன் எடுக்கக்கூடாது. அந்த நேரம் ஃபோன் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இப்போ முன்னாடியெல்லாம் பிக் பாக்கெட் திருடைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டம் திருடுறது, ஏன்னா எல்லாம் அலர்ட்டாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஈஸி. இந்த ஃபோன் வர வரைக்கும் காத்திருந்தா போதும். ஃபோன் வந்து சென்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் நான் போகிறேன், இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி உட்காந்துருக்கிற வாசல் பக்கத்தில், ஃபோனெல்லாம் அப்பளம் பேசலாம் முன்னாடி போங்க, ஃபோன்லாம் அப்பளம் பேசலாம் முன்னாடி போங்கன்றாரு. நான் இப்போ யோசிக்கிறேன், அவங்க ஃபோன் அவங்க பேசுகிறாங்க, இந்த கண்டக்டருக்கு என்ன வந்துச்சு, ஃபோனெல்லாம் அப்புறம் பேசலாம் முன்னாடி போங்க, முன்னாடி போங்கன்னு சொல்ல வேண்டியதானே, ஃபோனெல்லாம் அப்புறம் பேசலான்னு ஏன் அவர் சொல்கிறாருன்னு எனக்கு இதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த கண்டக்டர் இப்படி பேசுகிறாருன்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அப்படி தேடுறாரு, இங்கே தேடுறாரு, இங்கே தேடுறாரு, இங்கே தேடுறாரு. என்னன்னா ஒரு பேங்க் மேனேஜர் அவர் ஃபோனில் பேசிகிட்டே இருந்திருக்காரு. என்ன பண்ணிட்டாங்க, இவர் கீழ் பாக்கெட்டில் எடுத்து முன்னாடி எடுத்து பின்னாடி எடுத்து பாக்கெட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு பைசா இல்லை அவருக்கு. அவருடைய ஐடென்டி கார்டு போயிருச்சு, கிரெடிட் கார்டு போயிருச்சு, டெபிட் கார்டு போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. அவர் ஆதார் கார்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பஸ்ஸில் போகும்போது எப்படி போகணும், அலர்ட்டாக இருக்கணும். அங்கே போய் எதுவும் சொல்லக்கூடாது, சோத்திர சிஸ்டர் நேற்று கூட எனக்கு ஆர்டர் வார்த்தை கொடுத்தாரு, வாக்கு தத்துவம் கொடுத்தாரு சிஸ்டர்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், ஷார்ட்டாக பேசணும். ஃபோன் வந்துச்சா, உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் பண்ணுன்னா என்ன பண்ணணும், எடுத்து என்ன விஷயம் சொல்லணும். யாராவது ஒருத்தர் பண்ணாங்க அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கதை பேசக்கூடாது. கதை பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவான், திருடன். நீங்கள் கதை பேசி நான் மெதுவாக எடுத்துக்கிட்டேன்னு என்ன பண்ணுவான், ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிடுவான், அவன் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாம் வலது கைத்து சொல்லுங்கள், நான் பஸ்ஸில் நான் பிரயாணம் பண்ணும்போது நான் ஞானமாக இருப்பேன் ஆண்டவரே, நான் ஞானமாக இருப்பேன், அலர்ட்டாக இருப்பேன் ஆண்டவரே, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவனாக இருப்பேன். பொது இடத்துல இருக்கும் பொழுது நான் ஞானமா நடப்பேன் ஆண்டவரே. என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் இருக்கிறாங்க, நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து சிந்தித்து நான் செயல்பட ஆண்டவரே. அப்பா, மதியீனமாக நடக்க மாட்டேன் ஆண்டவரே. எது முக்கியம், பிரயாணத்தில் எது முக்கியம், போன்ல பேசுவதா டிக்கெட் எடுப்பதா என்பதை நான் சரியாக சிந்தித்து நடப்பேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுக்கு தான் பாருங்க, அவனுக்கு என்ன பண்றாரு, அந்த யாத்திரா 31ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துல, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவினால் நிரப்பினேன். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை அபிஷேகம் பண்ணும்போது, அவருடைய ஆவியை நமக்கு தரும் பொழுது, அவருடைய ஞானம் அறிவு புத்தியினால நம்ம நிரப்புகிறார். ஆமென். 6வது வசனம் பாருங்க. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாகமாகின் குமாரனாகிய
அகோலியாவையும் அவனோடே துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆமென். யாரு பெசலியலுக்கு யார் அசிஸ்டண்டா வேலை பார்க்கணுமா? அகோலியாப்ன்ற ஒருத்தன். ஏன்னா அவனுக்கும் ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும். எல்லார கொண்டு எல்லாம் செய்ய மாட்டார். கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிறது ஞானம். ஆமென். கிருபையாய் யாரு தாழ்மையா இருக்கிறானோ, தன்னை தாழ்த்தி இருக்கிறானோ, அவனுக்கு தான் ஞானத்தை தருவார். எல்லாருக்கும் அந்த விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தரமாட்டார். நீங்க தானியேல்ல பார்த்தீங்கன்னா, தானியேல் நேபுகாத்து நேச்சாருக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த சிலை சொப்பனத்தை அவருக்கு தெரியல. நேபுகாத்து நேச்சாருக்கு தெரியல. ஒரு சொப்பனம் கண்டார், ஆனால் என்ன சொப்பனம்னு தெரியல. கலங்கி போயிட்டாரு. அவர் சமாதானத்தை இழந்துட்டார். ஆவியில கலங்கி போயிருக்கிறாரு. ஒரு சொப்பனம் பார்த்தது மட்டும் ஞாபகம் இருக்கு. எந்த ஞானிகளாலும், எந்த சாஸ்திரிகளாலும், எந்த ஜோசியக்காரனாலும், எந்த நாள் கழிக்கிறவனாலும் சொல்ல முடியல. அப்பதான் தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். எப்படி வெளிப்பாடு கொடுக்கிறாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள ஜெபிக்க சொல்றார் தானியேல். என்ன ஜெபிக்க சொல்லியிருப்பாரு? இதுக்கு தான் நம்ம யூகிக்கணும், இமேஜின் பண்ணணும். பைபிள் படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த இமேஜினேஷனை நம்ம என்ன பண்ணணும்? யூகிக்கிற திறனை பயன்படுத்தணும். இமேஜின் பண்ணணும், என்ன நடந்திருக்கும். ஆமென். ஒரு மிஷின் மாதிரி நம்மளை வைக்கல ஆண்டவர். அவரை போல படைச்சிருக்கிறார் நம்மளை. அவர் எப்படி சிந்திப்பாரோ, அவர் எப்படி கிராஸ் பண்ணுவாரோ, அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரோ அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம யோசிக்கணும், இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன். உங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. அப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி ஜெபிச்சிருப்பாங்க? எப்படி ஜெபிச்சிருப்பாங்க? ஆண்டவரே, இந்த ராஜா கண்ட சொப்பனம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் தானியேலுக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு கேட்டிருப்பாங்க. இந்த தானியேல் தவணை கேட்டுட்டு வந்திருக்காரு ராஜாட்ட. தானியேலுக்கு வெளிப்படுத்துங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படி கேட்டிருப்பாங்க. அப்ப தானியேலுக்கு பார்த்தீங்கன்னா ராக்காலத்தில் தரிசனத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட அப்படின்னு அர்த்தம். அவர் ஜெபம் பண்ணி படுத்து தூங்கிட்டார். தானியேல் என்ன பண்ணிட்டாரு? படுத்து தூங்கிட்டார். தூங்கும் போது அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் 90 அடி உயரத்துக்கு ஒரு சிலை, 9 அடி அகலத்துக்கு ஒரு சிலை வருது. அதில் பார்த்தீங்கன்னா மேலே தங்கம், அடுத்து வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண்ணு இரும்பும் கலந்தது. அப்படி ஒரு வருது. ஒரு சின்ன கல் வந்து அந்த சிலை மேலே அடிக்குது. அடித்த உடனே அந்த என்ன ஆயிருது? அது பதற போல் ஆயிருது. இந்த சின்ன கல் பெரிய பர்வதம் மாதிரி ஆகுது. அப்போ தானியேல் முழிச்சிருப்பாரு. முழிச்சு இது என்ன ஆண்டவரே சொப்பனம் இருப்பாரு. அப்போ என்ன பண்ணிப்பாரு? இதுதான் நேபுகாத்து நேச்சார் கண்ட சொப்பனம். கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. இதுதான் நேபுகாத்து நேச்சார் கண்ட சொப்பனம். இவருடைய ராஜ்யம், நேபுகாத்து நேச்சாருடைய ராஜ்யம் தான் இந்த தங்கம். இதுக்கு அடுத்த ராஜ்யம், இதுக்கு அடுத்த ராஜ்யம், இதுக்கு அடுத்த ராஜ்யம், இப்படி வரும். இதெல்லாம் அழிந்து போகும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அப்ப போய் சொல்லும் போது எப்படி சொல்றாரு தானியேல்? எனக்கு அதிக அறிவு இருக்கின்றதுனால அல்ல, ராஜாவுக்கு இதை சொல்லணும்ன்றதுனால கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் தாழ்மையா சொல்றார். ஆமே, தாழ்த்துறாருங்க, தாழ்மையா சொல்றார். எனக்கு அதிக அறிவு இருக்கு, அதிக ஞானம் இருக்கின்றதுனால இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கல. ராஜாவுக்கு இது கர்த்தர் பேசுகிற காரியத்தை, கர்த்தர் ராஜாவுக்கு பேசுகிற காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான். ராஜாவுக்கு சொல்றதுக்காக எனக்கு கொடுத்தார். நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான், இதை கொடுக்கத்தான் நான் வந்தேன்றார். ஆமென். அப்படி போல நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். தாழ்மையா இருக்கணும். உங்களுக்கு மேட்டிமை வந்துச்சா, பெருமை வந்துச்சா, கர்த்தர் எதிர்த்து நின்றுவார். தன்னை முன்னிலைப்படுத்தினா கர்த்தர் வெளிப்பட முடியுமா? கர்த்தர் வெளிப்படுத்த முடியுமா? கர்த்தர் வெளிப்பட முடியுமா? தன்னை ஒரு பொருட்டாக எண்ணினா அவனுக்கு வெளிப்படுத்த மாட்டார். பவுல் சொல்றாரு, என்னால் எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்பது போல யோசிப்பதற்கு எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. ஆமென். நான் அல்ல, கலாத்தியர் 2:20 என்ன சொல்றாரு? நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார்.
நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. நான் சபைகளை துன்பப்படுத்தினேன், சபைகளை நான் அவ்வளவாக துன்பப்படுத்தினேன். நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. என்னையும் கர்த்தர் அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். அற்பமான என்னையும் கர்த்தர் அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார், கிருபையாய் தெரிந்து கொண்டார். அந்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், அதற்கும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பவுல் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் தன்னை பத்தி பேசவே இல்லை. லூக்காவை அனுப்புறாங்க எல்லாரும். எப்பாப்ராத்துவும் ஆக்கில்லால் பிரிசில்லாலும் தீத்துவும் தீமோத்தேயும் லூக்காவை அனுப்புறாங்க. பவுல ஒரு டஞ்சன்ல போட்டு வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு ஜன்னல் வச்சுட்டு இங்க ஒரு வெறும் சட்டை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு கட்டம் போட்டது போட்டுட்டு 786 2286 186ன்னு ஒரு நம்பர் போட்டுட்டு இருக்கல. ஒரு இந்த மாதிரி ஒரு பூமியில ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள ஒரு 20 அடி ஆழத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க, அவ்வளவுதான். மேல இரும்பு கதவை போட்டு சங்கிலியில பூட்டி வச்சுட்டாங்க. கீழே சாக்கடை, ஜன்னல் கிடையாது, தண்ணி கிடையாது, சாக்கடை ஓடுது, பெருச்சாளி ஓடுது. அங்கதான் பவுலும் சீலாவும் இருந்தாங்க. அந்த இடத்துல தான் பவுலை பார்க்கறதுக்கு லூக்கா போறாரு. லூக்காவை போக விடல. லூக்காவை யாரு போக விடல, அவங்க எல்லாம். அப்ப திரும்ப திரும்ப லூக்கா போய் நின்ன உடனே அது மேல மேல அதிகாரிகளுக்கு போகும்போது யார் அவன் கூப்பிடுறான்னு கேட்கறாங்க. யூதனா? யூதன் இல்ல, அவன் கிரேக்கன், அவன் ஒரு டாக்டர். அப்ப இவனை வச்சு ஒரு பிரச்சனை கிடையாது, உடு இவனை பார்த்துட்டு போறான் அப்படின்னு உடனே லூக்கா உள்ள தள்ளி விடுறாங்க. லூக்கா அப்படி சரிஞ்சு உள்ள உழுகிறார். உளுந்துட்டு, என்ன லூக்கா நீங்க எங்க இங்க வந்தன்னு கேட்கிறாரு. பவுல் உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்கிறார். ஏன்னா இந்த லூக்கா ரட்சிக்கப்பட்டது யாருனால? இந்த பவுலின் பிரசங்கம் பார்த்ததுனால. துரோவா பட்டணத்துல தான் இந்த லூக்கா இருக்கிறார். அந்த துரோவா பட்டணத்துல பவுல் பிரசங்கிக்கிறத கேட்டு ரட்சிக்கப்பட்டவர் தான் இந்த லூக்கா. நான் சொல்றாரு, நீ இயேசுவை பத்தி பேசுற, நீ ஊர் ஊரா போய் மேடை மேடை போய் இயேசுவை பத்தி பேசுற, உன்னை பத்தி சொல்லும் போது பவுல் பேச மாட்டேன்றார். என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, நீ போயிட்டு வான்ட்டார். கெஞ்சுறாரு லூக்கா, நான் பேச மாட்டேன்ட்டார். இவர் திரும்பி வராரு. அங்க போனா அங்க ஆக்கில்லால் பிரிசில்லால் தீத்து தீமோத்து எப்பாப்ராத்து எல்லாரும் காத்திருக்காங்க. லூக்கா ஏதாவது பவுல் பேசினாரானா? பேச மாட்டேன்ட்டார்னு. திருப்பி போன்னு அனுப்புறாங்க. அப்ப லூக்கா போய் கேட்கிறார் பவுல்கிட்ட, ஒரு பவுல் நீ இவ்வளவு காரியம் எழுதியிருக்கிற, இவ்வளவு காரியம் கத்தட்டிருந்து வெளிப்பாடு வாங்கியிருக்கிற, இவ்வளவு இயேசு பத்தி வெளிப்படுத்தி இருக்கிற, நீ செத்த பிறகு இன்னொரு பவுல் வேணுமா வேண்டாமான்னு கேட்கிறார். இன்னொரு பவுல் உருவாகணுமா இல்லையா, உன்னோட அது சரித்திரம் முடியணுமான்னு கேட்கிறார். அப்பதான் பவுல் என்ன போல எல்லாரும் உருவாகணும் தன்னை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க அதனால அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா துரோவா பட்டணம் வரைக்கும் அவன் 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 இருக்கும். அவன் போனான் அவன் போனான் அவன் போனான் இருக்கும். துரோவா பட்டணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனோம். லூக்கா எழுதுறார் நாங்கள் போனோம்னு. பவுல் தன்னை பத்தி வெளிப்படுத்தவே விருப்பப்படல. இயேசுதான். இயேசுவை பத்தி பேசுறியா, வா, என்னை பத்தி பேச வராத. அப்படி யாரு தன்னை மறைத்துக் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இந்த அனந்த ஞானத்தை தருவார். தானியேலுடைய வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கை கிடையாது. அன்னகர் தியாகம் பண்ண வாழ்க்கை. அந்த காலத்துல ராஜாக்கள் கூட இருக்கிறவங்க அன்னகர்கள். எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா மெமுக்கான் எல்லாரும் அன்னகர்கள். திருமணம் கிடையாது, பிள்ளை பேரு கிடையாது, பிள்ளை பாக்கியம் கிடையாது, தியாகம் பண்ண வாழ்க்கை. அப்படி தியாகமா இருக்கிறவங்களை கர்த்தருக்காக வாழணும். ஒரு ஜீவிதம் அது என் கர்த்தருக்காக நான் வாழுவேன்றவங்களுக்கு இந்த அனந்த ஞானத்தை கர்த்தர் தருவார். யார எந்த மனுஷனும் பெரியப்படுத்த தேவையில்லை. கலாத்தியர் 1:10 பவுல் என்ன சொல்றாரு? நான் மனுஷரையா கர்த்தரையா யாரை பிரியப்படுத்துகிறேன்? நான் மனுஷரை பிரியப்பட்டால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. எனக்கு வால் போஸ்ட் எப்படி போடுவீங்க, என் பேரை எப்படி போடுவீங்க? அப்படி போஸ்ட் கொடுத்து இப்படி போஸ்ட் கொடுத்து போடுறீங்களா? கர்த்தர் எடுத்து பயன்படுத்த மாட்டார். நீ அப்படியே போன்றுவார். நீ உன் சுய தந்திரத்தில் நிக்கணும்னு நினைச்சா கர்த்தர் விட்டுருவார். உலக ஞானத்துக்கும் தெய்வீக ஞானத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். உலக ஞானத்துல ஒருத்தன் கிட்டார் வாசித்தா எப்படி வாசிப்பான் தெரியுமா? இதே இடத்துல உலக ஞானத்துல ஒருத்தன் கிட்டார் வாசித்தானா
என்ன பண்ணுவான்? தான் திறமையை காமிப்பான். காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. இங்க ஒரு இது இருக்கும், காலில் ஒரு பெடல் இருக்கான், கீழே ஒண்ணு இருக்கும், அதை என்னை பார் என்னை பார் என்னை பார். அதான் உலக ஞானம். நான் எப்படி ஞானமா இருக்கேன் பாருன்னு. அது ஒண்ணுமா மைக்கு பிடிச்சுக்கிட்டு ஓ ரபா பாபா பாபா எஃப் கொடுங்க, ஜி மைனர் கொடுங்க, ஊலி மகா கா. அது அவன் தன்னை வெளிப்படுத்துறான்.